புதுச்சேரியில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நவம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் இடைவிடாது பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் மழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரியின் மையப்பகுதியில் தலைமை செயலகம் எதிரே செயற்கையாக உருவாக்கப்பட்ட மணற்பரப்பில் கடும் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த மணற்பரப்பு கடல் அலைகளின் தாக்கத்தால் தற்போது அரிக்கப்பட்டு வருகின்றது. இச்சூழலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ள செயற்கை மணற்பரப்பு பகுதியில் சிறப்பு பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் பொதுமக்கள் யாரும் கடலுக்குள் செல்லாதவாறு 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். மீறி செல்லும் நபர்களை உடனடியாக எச்சரித்து திருப்பி அனுப்பும் பணியிலும் இந்த வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வானிலை சீராகும் வரை பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கோ கடலுக்கோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மழை பாதிப்பு குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.